வணக்கம் தோழர். பேரன்பும் பெருங்கருணையுடன் என்றும் உங்கள் கலிராடும் காடுராஜன். 15 நாள் வனவாசத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வீட்டுக்கு வந்திருக்குறேனுங்க. இன்றைக்கி மணி இப்போது 9 மணி ஆகுது. இன்றைக்கி காலை உணவு வந்துங்க, நல்லா பொகுன்னு வடித்த ஒல்லி அரிசி சோறு, அப்புறம் பாலக்கீரை, கடைஞ்ச பாலக்கீரைங்க. அதாவது பூண்டு, சீரகம், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் மிளகு, பாலக்கீரை எல்லாம் வதக்கி விட்டு நல்லா சுடு தண்ணி வச்சு கடைஞ்ச பாலக்கீரைங்க. சுண்டல் பீர்க்கங்காய் கூட்டு, 2 முட்டை, பாலக்கீரை கடையல். 15-20 நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வீட்டில் சாப்பிட்றேன். ஜம்முன்னு காலையில் நேரமே பண்ணிட்டாங்க. நான் தான் சாப்பிட்றதுக்கு லேட்டு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். அப்பா, இந்த தக்காளியும் இந்த பாலக்கீரையும் இந்த பச்சை மிளகா ஃப்ளேவரும் பூண்டு சீரகத்தோட அந்த காரமான வாசனையும் மிளகு காரமும் அற்புதமாக இருக்குதுங்க. பாலக்கீரை விலை வந்து ஒமேகா 3 ரொம்ப அதிகம்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் ருசி அற்புதமாக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. பாலக்கீரை ரொம்ப உடம்புக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றி அவ்வளோவா தெரியல. ஆனால் தக்காளி, பூண்டு, சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு கடைஞ்சதுனால இதோட ருசி அற்புதமாக இருக்குதுங்க. இது வந்து சுண்டலில் புரோட்டீன் அதிகம். இதில் பீர்க்கங்காயில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம். ஒரு அற்புதமான காலை உணவு. அதாவது காலை உணவில் சாப்பாடு எடுத்துக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அதே நேரத்தில் புரோட்டீனோட அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். முட்டையில் புரோட்டீன் இருக்குது, சுண்டலில் புரோட்டீன் அபரிமிதமான புரோட்டீன் இருக்குது, பீர்க்கங்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, பாலக்கீரையில் ஒமேகா 3 இரும்புச்சத்து, இன்னும் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. அப்படிங்கிற போது காலையில் ரைஸ் எடுக்கிறதுனால பேலன்ஸ் பண்ணிவிடும். அதாவது கார்போஹைட்ரேட்டை வந்து கார்போஹைட்ரேட் இருக்கு இல்லையா இப்போ ரைஸில். ஸோ கார்போஹைட்ரேட் ரைஸில் இருக்கிறதுனால இந்த பாலக்கீரை, அப்புறம் சுண்டல், அப்புறம் இந்த பீர்க்கங்காய், முட்டை இதெல்லாம் கூட அதிகமாக சேர்த்துக்கிறதுனால பேலன்ஸ் ஆகிக்கும். புரோட்டீனோட இன்க்ரீஸ் ஆகி பேலன்ஸ் ஆகிக்குன்னு வைங்களேன். ரத்தத்தில் வந்து கொழுப்போட அளவு, சர்க்கரையோட அளவு வந்து மார்னிங் ஃபுட்டு நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கிறோமோ அதில் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். கண்ணாபின்னான்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இட்லி, அப்புறம் இந்த புரோட்டா, தோசை இதெல்லாம் எடுத்துக்கிற போது கார்போஹைட்ரேட் அளவு அதிகமாகி ரத்தத்தில் சர்க்கரையும், அப்புறம் வேறு என்ன இது சில பேர் ஆம்லேட்டு, ஆஃப் ஆயில் கண்டதெல்லாம் அடிப்பாங்க. சாப்பிடும்போது கொலஸ்ட்ராலும் ஜாஸ்தியாகும். இப்படி சாப்பிடும்போது இது ஒரு ஆரோக்கியமான உணவுன்னு வைங்களேன். அதான் இந்த பாலக்கீரை கடைகளுக்குமே இந்த பீர்க்கங்காய் கூட்டுக்குமே அற்புதமாக இருக்குதுங்க. இதெல்லாம் ஒரு வீடியோவை பண்ணணுமா அப்படின்னு யோசித்தேன். ஆனால் சில நல்ல விஷயங்களை சொல்கிறதுல தப்பு இல்லையா. ஆனால் உணவு தானே ஒரு மனசுக்கு ரொம்ப பிரதானம். அதனால தான் இந்த காணொளி பண்ணுறேன். துர்கா, யாரோ ஒரு பொண்ணு வந்து கூப்பிடுவார். போட்டிக்கால் நிற்குது. சாப்பிடு, என்ன கண்ணு சாப்பிட யாரும் தெரியல. உண்மையிலேயே அற்புதமாக இருக்குதுங்க. சான்ஸும் இல்லை. இந்த மாதிரி வந்து புரோட்டீன் கண்டென்ட்டு அதிகமாக உள்ள உணவுகளை காலை நேரத்தில் எடுத்துக்கோங்க. ரைஸு கம்மியாக சாப்பிட்டு இந்த மாதிரி காய்கறிகளை வந்து ரொம்ப அதிகமாக உடம்புல சேர்த்துக்கோங்க. கீரை, காய்கறி
சேர்த்துக்கும் போது உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. உண்மையிலேயே பாலக்கீரை வந்துங்க ரொம்ப அற்புதமான உணவுங்க. அதுவும் சூப்பராக பண்ணியிருக்கிறா என் பொண்டாட்டி. அப்படி உள்ள வச்சு கண்ணு வந்து இந்த கீரை கடையில் எடுத்துகிட்டு வா. கீரை கடையில் புண்ணியமாக போட்டு தலை நாள் உனக்கு ஆம்பளை பாயும் பிறக்கட்டும். அப்படியே ஊற்று. ஊற்றுன்னு ஒரு கரண்டி போகும்போது பெரும்பாலும் காலை உணவில் இந்த மண்ணுக்குள்ளே விளையிற கிழங்குகளை தவிர்த்துடுங்க. பச்சை காய்கறிகள், பச்சை கீரைகள் அதிக உணவில் சேர்த்துக்கிறது உத்தமம். ரொம்ப நான்வெஜ் நிறைய சாப்பிட்டு இருந்தோங்க முதல்ல. இப்போல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு இறுக்கமாகவே இருக்கும். கண்ணா பின்னான்னு நாய்க்கறி தவிர எல்லா கருமத்தையும் நின்றுருக்கிறேன். அப்போல்லாம் ஒரு இறுக்கமாக இருக்கும், மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும். அப்படி சைவ சாப்பாடு சாப்பிடும்போது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குதுங்க. ஒரு இந்த மாதிரி ப்ரோட்டீன் அதிகமுள்ள, கார்போஹைட்ரேட் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு, ஆன்டி ஆக்சிடென்ட்டு, புரோட்டீனு, அப்புறம் இந்த மாதிரி விட்டமின் சி, விட்டமின் ஏபிசி இந்த 3 இருக்கிற உணவுகளை, நெல்லிக்காய் காலையில் நெல்லிக்காய் ஜூஸு, அப்புறம் வேறு என்ன நெல்லிக்காய் ஜூஸு, அப்புறம் இந்த என்ன சங்குப்பூ டீ, ஆவாரம்பூ டீ, இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக வீட்டில் இருக்கும்போது எடுத்துக்கிறேன். மலைக்கு போனால் அதெல்லாம் முடியறதில்ல. நேரத்துக்கு தூக்கம் வந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப பிரிஸ்காக இருக்கிறத நாமளே உணர முடியுது. மாத்திரை மருந்து டாக்டர்ஸ் இதெல்லாம் வந்து பிளான் சி தான். பிளான் ஏ வந்து நாம் என்ன உணவு எடுத்துக்கிறோம், எந்தமான நடைப்பயிற்சி உடற்பயிற்சிகளை மேற்கொள்கிறோம் அப்படிங்கிறத வந்து பிளான் ஏவாக இருக்கணும். டாக்டர், இன்ஜெக்ஷன், மாத்திரை மருந்து எல்லாமே பிளான் சி தான், பி கூட கிடையாது. வாழ்க்கை முறையை நெறிப்படுத்திக்கலைன்னா அப்போ நம்மளை புலக்கடிச்சு விளக்கேற்றிடுவாங்க. மலையில் குப்பை நேரத்துக்கு என்ன சாப்பிட்டாரோ தெரியல, ஞாபகமாக இருக்குது. நாம் இல்லைன்னா அந்த உருளை சேருவோமே, அவர்கிட்டையும் வறுத்து வச்சுரு ஆயா. பாவம் அதுக்கெல்லாம் நம்ம சமைக்க தெரியாதுல்ல. சமைக்க தெரியாதுன்னா முடியாது, ஏதோ வெந்த தின்ட்டு தெரிவாங்க. என்ன சாப்பிட்டாரோ தெரியல குப்பை. ஆயா காலத்துக்கு அப்புறம் குப்பனை என்ற வீட்டுக்கு கூட்டி வந்துடுவோங்க. இதை பகிரங்கமாகவே சொல்கிறேன். அந்த வீட்டுக்கு கூட்டி வந்து எல்லாம் 10 நிமிஷம் ஜம்னு வச்சுக்கலான்னு இருக்கிறேன். குப்பன் ஒரு மதிப்பறிவில்லாத வெகுளி தான். சிறந்த வெகுளியாக இருந்தாலும் சிறந்த அனுபவிச்சிட்டேன் அவர்கிட்ட. நான் என்ன டிகிரி படித்து என்ன மயரப்படுங்கனாலுமே அவர்கிட்ட நிறைய விஷயத்த, நிறைய நல்ல விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன்.
ஒரு நேர்த்தியாக சாப்பிட்ற அழகு, தட்டில் உணவை வீணாக்காம, ஒரு பருக்கையை கூட வீணாக்காம சுத்தமாக சாப்பிட்டு அவர் அந்த உணவுக்கு கொடுக்குற அந்த மரியாதை அது ரொம்ப எனக்கு பிடிக்குங்க. சாப்பாட்டை ஒரு பருக்கையை கூட அவர் வீணாக்க மாட்டார். நீங்கள் இப்போ காணொலிகளை பார்த்தீங்கன்னா நோட் பண்ணால் தெரியும். சில பேர் நோட் பண்ணுறீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. குப்பன் வந்து ஒரு பருக்கையை கூட வீணாக்க மாட்டார். அவருக்கு சாப்பாட்டோட அருமை தெரிஞ்சிருக்கு, சாப்பாட்டோட உன்னதம் என்னன்னு தெரிஞ்சிருக்கு. நம்ம நிறைய பேர் எவ்வளோ சாப்பாடு உணவை நம்ம வீணாக்குறோம் நம்ம வீடுகளில். எங்கள் வீடுகளில் உணவு வீணாக்குறது இல்லைங்க. நிறைய வீடுகளில் பார்த்துருக்குறேன். இவ்வளோ கல்யாண மண்டபங்களில் அபிஷேகங்கிற பேரில் கோயில் சிலைகளுக்கு சும்மா பாலை கறந்து ரோடு கணக்கில் லிட்டர் கணக்கில் கொண்டு போய் ஊற்றுறான். நாலு ஏழை குழந்தைகளுக்கு, எத்தனையோ ஏழை குழந்தைங்க பால் இல்லாமல் தவிக்குது, குடிக்க பால் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அபிஷேகங்கிற பேரில் எவ்வளோ உணவு வீணாக்குறாங்க. கல்யாண மண்டபங்களில் அளவு தெரியாமல் ஆக்கி எத்தனை கொண்டு போய் குப்பை மேட்டில் கொட்டுறாங்க. காலேஜ் கேண்டீனில் பசங்களோட அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை கட்டுறாங்க. இந்த கேண்டீன் நடத்துகிற பரதேசிங்க அதை காலேஜ்காரனுக்கு தான். அவன் சம்பாரிச்சு கட்டினா தானே அந்த காசோட தெரியும், அந்த உணவோட தெரியும். பசங்களோட அப்பன் சம்பாரிச்சு கட்டுறவன் தானே. நான் பையனோட காலேஜுக்கு போயிருந்தேன் ஒரு வருஷம். சும்மா ஒரு ஈச்சர் லாரி கணக்கில் கொண்டு போய் இப்போ சோத்தை வந்து கொட்டினாங்க. பார்த்தேன் குப்பமேட்டில். அப்படி அங்கமெல்லாம் பற்றி போயிடுச்சுங்க. அப்படியெல்லாம் சாப்பாடு வீணாக்கிற எத்தனையோ இடங்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் மிகப்பெரிய வன்முறை, மிகப்பெரிய அயோக்கியத்தனம். அதனால் முடிஞ்ச அளவு உணவு வீணாக்காதீங்க. யாராவது நம்ம பேருந்து நிலையத்துலேயோ, ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ, இல்லை ஒரு கோயில் வாசல்லையோ, ஒரு சினிமா தேட்டர் வாசல்லையோ, ஒரு உணவு விடுதியோட வாசல்லையோ யாராவது உணவுக்காக ஏங்கி நின்னாங்கன்னா அப்படியே பார்த்துட்டு தயவு செஞ்சு கடந்து போயிடாதீங்க. நீங்கள் சாப்பிட்றதுல ஒரு கைப்பிடி அளவு அவங்களுக்கும் அவங்க பசியை ஆற்றிட்டு போங்க. அது ஒரு மிகப்பெரிய ஆத்ம திருப்தியாக இருக்குன்னு நம்புகிறேன் தோழர்.